ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சினிமாவை பத்தி தெளிவான புரிதல்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் நம்ம கூட இருக்காங்க. சினிமால இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பிரிச்சு நம்ம கிட்ட தெளிவா வந்து பேச போறாங்க. தெளிவான உண்மை என்ன அப்படின்றதையும் நமக்கு வந்து புரிய வைக்க போறாங்க. சோ சார் கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சினிமாவை பத்தி. வாங்க ஷோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு மக்கள் வந்து சினிமாவை ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா வச்சிருந்தாங்க. ஸோ அரசியல்ல தான் எப்பவுமே பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு அரசியலை விட சினிமால ரொம்ப அதிகமான பிரச்சனைகள் போயிருக்கு. ஏன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அது. ஸோ அதுல என்ன நடக்குதோ அதை தான் மக்களும் செய்வாங்க. நடிகர்கள் என்ன சொல்றாங்க, என்ன பண்றாங்க, மக்கள் அதை தான் வந்து பார்க்குறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நிறைய நடிகர்கள், நிறைய நடிகைகள் இன்னைக்கு தப்பான விஷயத்துல நிறைய பிரச்சனைகள்ல எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து பப்ளிக்ல கொண்டு வராங்க. இன்னொரு முக்கியமான ஒரு இடம் அப்படின்னா சோசியல் மீடியா, அதுல வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க. ஸோ அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவா தான் மக்கள் கிட்ட போய் சினிமான்றது சேர்ந்துகிட்டு இருக்கு. உங்களோட பார்வையில சினிமானா எப்படி சார் இருக்கு இப்போ? இல்லை, அது அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து நாளைய முதலமைச்சரை உருவாக்குற ஒரு இடத்துக்கு இன்னைக்கு நகர்ந்திருக்கா இல்லையா சினிமா? புரியுதுங்களா? ஓகே. அவன் 10-15 வருஷம் இல்லை, 20 வருஷம் 40 வருஷமா கட்சி நடத்தினவங்க கூட இன்னைக்கு ஆரம்பிச்ச ஜோர்ல முதல்வர் வேட்பாளருங்கிறதுக்கு சினிமாங்கிற ஒரு இடம் தான் அந்த நகர்வை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றீங்களா? பிளாட்ஃபார்மா சினிமா அமையுது. சினிமா. ஸோ அந்த சினிமா வந்து மிக சரியான ஒரு ரூட்ல பயணிக்குது. புரியுதுங்களா? இப்படி ஒரு சினிமான்னு இல்லைன்னா இப்படி ஒரு தலைவர்கள்லாம் நமக்கு கிடைப்பாங்களா? புரியுதுங்களா? இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஐயா வரைக்குமே சினிமாவில் ஹீரோவை நடிச்சவர் தான். நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவரும் சினிமாவில் நடிச்சவர் தான். இவர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தாலும் சினிமாக்கார் தான். விஜய் அவர்கள் முதலமைச்சரானாலும் சினிமாக்கார் தான். சீமானே முதலமைச்சரானாலும் சினிமாக்கார் தான். புரியுதுங்களா? சினிமா இல்லாத இந்த சமுதாயத்தை பார்க்க முடியாது. புரியுதுங்களா? அதனால சினிமா வந்து தமிழர்களோட உயிரில் கலந்த ஒன்று. அந்த ரேஞ்சுக்கு இருக்கிறப்ப அது வந்து சரியா தானே போயிட்டு இருக்கு. அதோட பயணங்கள் சரியா. அதாவது எல்லாருமே கூட்டமா நிக்கிற எல்லாருமே நல்லவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தனித்தனியா ஒவ்வொருத்தரையும் பார்த்தா அவர்களோட தவறுகள் அங்கே இருக்கும். அது மாதிரி ஏதோ ஒரு சில தவறுகளை அவங்க பண்றவங்கள வச்சுட்டு ஒட்டுமொத்த சினிமாவே இப்படிதான் கட்டமைச்சிருக்குங்கிறது வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஓகே. ஸோ ஒரு சரியான கருத்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. அப்படி பார்க்குற பட்சத்தில் சினிமா நடிகைகள் ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ போதைப் பொருள் அந்த வழக்கில் வந்து ஸ்ரீகாந்த் அண்ட் ஸ்ரீகிருஷ்ணா இவங்க 2 பேர் கைதானாங்க. அதுக்கப்புறம் நிறைய நடிகர்கள் அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறதாவே வந்துச்சு, நடிகையும் சம்மந்தப்பட்டிருக்கிறதா வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இங்கே அதிகமாக நடக்கிறதுனால தான் இதை பார்த்து தான் வந்து யங்ஸ்டர்ஸ் கெட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் இருக்குல்ல சார்? ஒரு விஷயங்க, படத்தை பார்த்து மக்கள் செய்யறாங்க அப்படின்னு அந்த இடத்துக்கே போகாதீங்க. மக்கள் பண்றது தான் படமா எடுக்கிறோம். புரியுதுங்களா? போதைங்கிறது வஸ்து மாற்றம், அவ்வளவுதான். நீங்க வந்து பிராந்தியா தண்ணியா லிக்கரா இருக்கிற ஒரு தண்ணி வடிவத்துல இருக்கிற போதையை குடிச்சா நீங்க யாரும் உங்களை தூக்கி உள்ளார வைக்க போறது இல்லை. புரியுதுங்களா? அது பவுடரா மாறுறப்பதான் உங்களை தூக்கி உள்ளார வைக்கிறாங்க அப்படின்னு. அந்த பவுடரையே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலைஞ்சு அடிச்சிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அறியாதவன் செய்யற வேலை. புரியுதுங்களா? எதை வேணுமாலும் நீ அனுபவி. ஏன்னா போதையே நம்ம நாடு விற்கிது. புரியுதுங்களா? எல்லா மக்களுக்கு என்ன சகலமும் கிடைக்கணுங்கிறது தான். ஆனா அரசாங்கம் எவ்வழியில கொடுத்துருக்கோ அது வழியிலே நீ அந்த சந்தோஷத்தை அட. நீயே ஒரு ரூட் போட்டு அதை அடையணும்னு நினைக்காத. அது ஏன்னா நாளைக்கு வந்து உன் உடலுக்கு உபத்திரம் கொடுக்குற ஒரு விஷயத்த அது இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீ வந்து சரக்கையா வாங்கி அடி. கஞ்சா, அந்த அபின், அந்த மாதிரி விஷயத்தை தொட்டு உன்னோட உடலை பாதிக்கிற விஷயத்த நீ ஏற்படுத்தாதங்கிறது தான் சட்டம் வந்து அவங்களெல்லாம் கைது பண்ற மூவ்மெண்ட்ல தான் போச்சு. அது அறியாதவங்க செய்யற விஷயத்தினால மற்றவங்களும் இப்படிதாங்கிற இது கிடையாது. தண்ணி அடிக்கிறவங்களாம் தெளிவா அடிச்சுட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு வந்து சமுதாயத்துக்குள்ளார பெண்களும் ஆண்களுக்கு நிகரா தண்ணி அடிச்சு பார்ட்டியில கொண்டாடுற அளவுக்கு தான் நல்ல முன்னேற்றமான ஒரு இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கு. அதனால வந்து இது பார்வைகள் நம்ம பாக்குறப்ப ரொம்ப பெருமையா தான் இருக்குது. ஒரு என்ன சொல்றது, ஆனா உடல் நலம் காக்கணுங்கிற நோக்கத்துல மட்டுமே அரசாங்கம் அது
தடுக்கிறாங்க. ஓகே. வேற மத்த எந்த நோக்கத்திலயும் கிடையாது. ஒருத்தர் மேல தனிப்பட்ட வன்மமோ பழி போடுதலோ அப்படி கிடையவே கிடையாது. அவங்க உடல்நலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்றது. ஓகே. ஓகே. ஸோ அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா அறியாம செய்யற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்றது. ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் ரொம்ப பெருசா இருக்கு இன்னைக்கு. ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் அதை போட்டோம் அப்படின்னா அது வேற லெவல்ல ஒரு ரீச் கொடுக்குது. ஸோ அதுல நல்லதும் பண்றாங்க, நல்லதும் பேசுறாங்க, கெட்டதும் போடுறாங்க, கெட்டதும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல மாதம்பட்டி ரங்கராஜ் கேஸ் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. முதல் மனைவி இருக்கும் போதே விவாகரத்து ஆகாம ரெண்டாவது மனைவியை வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்து அது ஒரு பெரிய இஷ்யூவாவே போயிட்டு இருக்கு. ஒரு பெண், ஒரு நார்மலா ஒரு ஜேர்னலிஸ்டா நீங்க வந்து அதை எப்படி பாக்குறீங்க? அது வந்து தவறு வந்து முழுக்க முழுக்க ரெண்டு பேர் மேலேயும் ஒரு சில தரப்பினர் சொல்றாங்க. பட் மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை தான் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. 2025 இருக்கும், ஆனா இன்னைக்கும் வந்து ஒரு பெண்ணை தான் தப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் உங்களோட பார்வையில நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்லைங்க. அதாவது ஒரு மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிற ஒரு மனிதனோ அவங்களோட ஜாய் கிறிஸ்டல்டா. அந்த மாதிரி ஒரு இருதரப்பு வாதங்களை வச்சுட்டு நம்ம ஒட்டு மொத்தமா தவறுன்னு சொல்லி பேசுறது கிடையாது. முதல்ல நம்ம சமுதாயத்தோட கட்டமைப்பு பார்க்கணும். நம்ம சமுதாயத்தோட ஆரம்ப கால நிலையை பார்க்கணும். புரியுதுங்களா? இங்க வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறத நாம சொல்லி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்மளோட வாழ்வியல் வந்து அப்படி கிடையாது. புரியுதுங்களா? நீ ஆதி காலத்துல போய் எடுத்து பார்த்தீங்கன்னா தசரதனுக்கு 10,000 மனைவிகள். புரியுதுங்களா? ஆனா ராமருக்கு வந்து ஒருத்தி தான் அப்படின்னு. அந்த ஒருத்தியே கல்யாணம் பண்ணி என்ன பண்ணாரு? நிம்மதியா இருந்தாரா? இல்ல. அப்ப புரியுதுங்களா? ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறப்ப கஷ்டம்தான் படுவோம். அந்த கஷ்டத்துக்கு ஒரு நிவாரணம் தேவை அப்படிங்கிறதுனால்தான் அடுத்தடுத்த மனைவிகளை சாடுறது. அப்படியே அந்த மனைவியை கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட்டு எல்லாம் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் சந்தேகப்படுற சூழ்நிலைக்கு நடக்குதுன்னா, ராமன் சீதை மேல சந்தேகப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத இதுவரைக்கும் ஏதாவது ஒரு இதுல சொன்னாங்களா? இல்ல. அதை ஏன் மறைக்க? வரலாறுலயே சில விஷயங்களை இதிகாசத்திலயும் வரலாறுலயும் மறைக்கிறாங்க. புரியுதுங்களா? முதல்ல கண்ணகி அப்படின்னு சொல்றாங்க. கண்ணகியோட பக்கத்து வீட்டுக்காரனோட வரலாறை ஏதாவது ஒரு புத்தகத்துல நீங்க படிச்சிருக்கீங்களா? இல்ல. ஏன் அந்த வரலாறு சொல்லல? இங்க நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு இருந்ததுன்னா எழுத்து வீட்டுக்காரன் பாக்குறானா? பக்கத்து வீட்டுக்காரன் பாக்குறானா? இவங்க கண்ணுல எல்லாம் படாத ஒரு வரலாறு எங்க போச்சு? புரியுதுங்களா? அதனால இவங்களோட இன்னைக்கு ஒரு இருதாரம் பண்ணினதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு. இங்கெல்லாம் நமக்கு ஒண்ணு இல்ல, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால போய் பாத்தீங்கன்னாவே 3 தாரம். ஒவ்வொரு முதலமைச்சருமே 3 தாரம் கல்யாணம் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஐயா கலைஞர் ஐயா வரைக்குமே 3 தாரம். அவர் எம்ஜிஆர் ஐயாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 தாரம். புரியுதுங்களா? இன்னைக்கு இவரு மு.க. ஸ்டாலின் ஐயா அந்த மாதிரி கல்யாணம் பண்ணலைங்கிறதுனால அவருக்கு சரி அப்படிங்கிறதுனா நாட்டு மக்களுக்கெல்லாம் அது சரின்னு நினைக்க கூடாது இல்லையா? புரியுதுங்களா? சட்ட திட்டங்களை வந்து மக்களுக்கு பிடிச்சது மாதிரி போடணும், அரசனுக்கு பிடிச்சது மாதிரி போடக்கூடாது. புரியுதுங்களா? அதனால இன்னைக்கு வந்து இந்த பலதாரங்கிறதெல்லாம் இன்னைக்கு காமன். இன்னைக்கு சொல்ல போனா வந்து என்ன சொல்றது, ஒரு காலத்துல வந்து என்ன சொல்றது, எல்லாரும் ஒன்று கூடி வாழ்வோம் அப்படின்னு ஒரு கூட்டு குடும்பம் அப்படின்னு. கூட்டு குடும்பங்கிறது வந்து அது வந்து என்ன சொல்றது, அது சரி கிடையாது. ஒரு வீட்டுல வந்து அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமன் மச்சான் எல்லாரும் ஒரு வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கிறதுங்கிறது அது எந்த விதத்துல? எல்லாரும் தனித்தனியா இருக்கிற, அதாவது ஒரே பிளட் ரிலேஷன்ல இருக்காம வேற வேற ரிலேஷன்ஸ்ல இருந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு அது மாதிரியான ஒரு கூட்டான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தை நடத்திட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய வரவேற்புக்கு தக்கது. புரியுதுங்களா? சொந்தம் சொல்லி நம்மளோட என்ன சொல்றது பழமையை தூக்கி பிடிச்சிக்கிட்டு நிறுத்துறதுங்கிற இடத்துக்குங்கிறது, அது பழமைங்கிறதே வந்து பழமையே வந்து புதுமை தான். முன்னாடி இருக்கிற விஷயத்த தான் இப்ப பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து மாதம்பட்டியோட விஷயத்துல வந்து மாசம் ஆயிட்டாங்க, புள்ள எனக்கா உனக்கா என்னதா ஒண்ணுதா அப்படின்லாம் ஒரு பெண் விரும்பி படுத்தாதான் புள்ள, விரும்பாம படுத்தா அது புள்ளையே கிடையாது. புரியுதுங்களா? ரெண்டாவது, ஒரு பெண்ணுக்கு தெரியும் இந்த கரு யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு. அவங்க மேல ஆசை இருந்தாதான் அந்த கருவை அந்த பெண் வளர்ப்பாள். இல்லாட்டினா அந்த பெண் வந்து அந்த கருவை அழிச்சிருவோம். புரியுதுங்களா? அவளை எந்த அளவுக்கு விரும்புனா
அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. ம். விருப்பங்கள் இல்லாமல் பிறப்புகள் கிடையாது. ஆமா. புரியுதுங்களா? அதனால இந்த மாதிரிலாம் நிறைய விஷயத்த இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து கோர்ட்டும் நீதிபதிகளும் இன்னைக்கு இருக்கிற சட்டத்திட்டத்துக்கு தகுந்த மாதிரி போகலாம். ஆனால் என்ன சொல்றது, கடவுள் அந்த நேர்மை அப்படிங்கிற விஷயத்துல பார்த்தா அதுக்கான இதுவும் இவங்க வந்து பாவம் செய்கிறோம் அப்படின்னா பாவத்துக்கான தண்டனைகள் இங்கே வேணா தப்பிச்சிடலாம். இதே வந்து என்ன சொல்றது, மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து பாவம் பண்ணிட்டாரு ஆமா, அப்படிதான் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் ஊரே சொல்றாங்க அப்படின்னு. அது பாவம்னு யார் சொல்றது? ம். இங்க சொல்றதுக்கு யாருக்குமே அந்த அருகதை கிடையாது. அதை இல்ல சார், நிர்ணயிக்கிறது பாவம் பண்ணிட்டாருன்னா இப்ப அவரு அந்த பெண்ணை ஏத்துக்கிட்டு வாழ்ந்தா பிரச்சனை இருந்திருக்காது. அவர் வந்து குழந்தைய கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, பேசாம பிரேக்கப் பண்ணிட்டு இருக்காரு, ஃபுல்லா பிளாக் பண்ணி. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து மீடியாக்குள்ள வந்து இந்த மாதிரி என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணி நான் பிரெக்னெண்டா இருக்கேன், பட் என்கிட்ட பேச மாட்டாரு, வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாரு, இப்போ வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூட இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து குற்றச்சாட்டு அதனாலதான் வைக்கிறாங்க. பிரச்சனை வந்து அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. இவர் வந்து ஃபர்ஸ்ட் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டு இப்ப ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூட போய் இருக்காரு. இவங்கள வந்து நான் பழகல, நான் போல, இவங்க மிரட்டி என்ன கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ அவர் வந்து இப்ப அவர்னாலதான் இந்த பொண்ணு இங்க வர வேண்டிய நிலைமை இருந்ததே தவிர, ஸோ இந்த பொண்ணா வந்து விரும்பி வரல, இல்ல அவர் வந்து டைரக்டா பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அவர் வந்து எல்லாத்தையும் சைலண்டா பண்ணிட்டு அமைதியா விட்டுட்டாரு. அதை வந்து இந்த பொண்ணு போராடி வாங்குறா. இதுதான் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு. பட் இதுல வந்து அவரோட சைடு என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ், அவர் ஏன் வந்து திடீர்னு இவ்வளோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை கொடுத்துட்டு இப்ப ஏன் அவர் வந்து வேணான்னு சொல்ல காரணம் என்னவா சார் இருக்கும்? ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். ம். நீங்க சொல்ற வேணான்னு சொல்றதுக்கான ரீசன்ஸ் ம். அப்படின்னா, அவர் இப்ப 2 மனைவி, ஆல்ரெடி ஒரு மனைவி இருக்காங்க. ம். இவங்க 2 பேர்த்தையும் ஒரே வீட்டுக்குள்ளார குடி வச்சா ம். அந்த மனிதன் நிம்மதியா இருக்க முடியுமா? ஒரே இல்ல வீட்டுக்குள்ள வச்சா இருக்க அவங்க முடியாது. அவங்க 2 பேரும் நிம்மதியா தான் இருப்பாங்களா? இருக்க முடியாது சார். ஏன் இருக்க முடியாது? அது ஒத்து வராதுங்களே. ஒத்து வராதுன்னு தெரியுதுங்களா? அப்போ ஒத்து வராத ஒரு உறவுகள் வந்து பிரிஞ்சு இருக்கிறது தானே பெட்ரு. அதை வேணாம்னு சொல்லி விலக்கி வைக்கிறது தானே பெட்ரு. நான் 2 பேரையும் ஒரு வீட்டுல இருங்கன்னா அவங்களால ஒத்து வர முடியாதுங்கிற ஒரு விஷயம் நடக்கிறப்ப அவங்க 2 பேரும் தேவை இல்லையே. ஆமா, அது ஓகே சார். இப்போ அந்த பொண்ணை தனியா வச்சாது இவர் பாத்துருக்கணும்ல. இப்ப ஆரம்பத்துல இருந்து தனியா தானே 2 வருஷமா பிளாட் எடுத்து தங்க வச்சிருக்காரு, எல்லாம் பண்ணிருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்துல அதை அப்படியே கண்டினியூ பண்ணி கூட பாத்துருக்கலாம். திடீர்னு ஃபுல்லா ரிலேஷன்ஷிப்பே கட் பண்ணதுனாலதான் அந்த பொண்ணு வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு வந்திருக்காங்க. ஒரு விஷயங்க, அவங்களோட எதிர்பார்ப்பு அதாவது அவர் வந்து ஒரு பெண்ணை ஏமாத்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இப்ப அவர் மேல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் புகார் வந்திருக்கு. அது அது கட்டுக்கதைங்க. ஏமாத்துறது எப்படி ஏமாத்த முடியும்? புரியுதுங்களா? இவர் மட்டும்தான் சந்தோஷமா இருந்தாரா? அந்த பொண்ணு சந்தோஷமா இல்லையா? இருந்திருக்கு. புரியுதுங்களா? சந்தோஷங்க இருவரும் பகிர்ந்து கொண்டாரு. ஆமா. புரியுதுங்களா? பகிர்றப்போ வந்து சந்தோஷம் மட்டும் பகிர்றப்ப கூட இருப்பாங்க, துக்கங்களை பகிர்றப்ப கூட இருக்க மாட்டாங்க, விலகி நிப்பாங்க. அப்படிங்கிறப்ப அந்த உறவு எதுக்கு? ஏன் அதாவது சேர்ந்ததை வச்சுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏன் பிரிந்தார்கள்ங்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும் இல்லையா? ஒருத்தன் லவ் பண்ணிருக்கான், புள்ள கொடுத்துருக்கான், எல்லாமே நடந்திருக்கு, அந்யோன்யமா ஒரே இடத்துல இருந்திருக்காங்க. அந்த பிரிதலுக்கான காரணம் என்ன? மூல காரணம் என்ன? ஏன் நான் வேணான்னு முடிவு பண்றேன் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா? அதை ஏன் சொல்லல? அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. அதை ஏன் அதுக்கு அவங்களும் என்ன சொல்ல சொல்றாங்கன்னா, மாட்டேங்கிறாங்க? டிவோர்ஸ் வாங்காம கல்யாணம் பண்ணி அது வெளியில தெரியாம பாத்துக்கிட்டு இருந்தாரு, இவங்க தெரிய வச்சதுனால இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சில தரப்பினர் சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற சட்டத்துல வந்து கல்யாணம் தான் பண்ணிக்க முடியாது. ஆமா. ஆனா லிவிங் டுகெதரா கடைசி காலம் வரைக்கும், சாகுற வரைக்கும் வாழலாம். புரியுதுங்களா? கல்யாணம் பண்ணி தான் உறவுகளை வந்து மேம்படுத்தி வைக்கணும்னு அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? ரிஜிஸ்டர்ல வந்து பொண்டாட்டி புள்ளன்னு போட்டாப்புல மட்டும் அப்படி தேவையே கிடையாது. நம்ம மனசு ஒத்து போனா எல்லாம் சரிதான். அங்க வேற என்ன பிரிதலுக்கு? புரியுதுங்களா? இந்த புரிதல்லாம் புரியாமையா அவர் இன்னொருத்தருக்கு, அப்ப நான் வந்து சீட் பண்ணல, என்னை இன்னொருத்தர் மனைவின்னு தெரிஞ்சும் இன்னொருத்தரோட கணவன் தெரிஞ்சு என்னையே நீங்க காதலிச்சீங்க. ஏன் என்னோட விருப்பத்துக்கு ஏன் நீங்க இணங்கி வந்தீங்க? அப்ப நீங்க யாரு? எந்த சூழ்நிலையில என்கிட்ட என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? இப்படியும் பார்க்கணும்ல. ஒரு பெண் அப்படின்னு சொல்லி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்க கூடாது, ஒரு ஆண் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கணும்ல.
ஆன் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும் சார். பட் இவர் வந்து பொண்டாட்டியை விட்டு பிரிஞ்சிருக்கேன், டிவோர்ஸ் வாங்க போறேன்னு சொல்லி இவர் வந்திருக்காரு. இவங்க ஆல்ரெடி டிவோர்ஸ்டு. ஸோ அதனால இவர் வந்து காஸ்டியூம் டிசைனரா இருந்திருக்காங்க இவருக்கு. ஸோ அப்பதான் வந்து 2 பேரும் மீட் பண்ணி, இவரும் சிங்கிளா இருக்கு, நானும் சிங்கிளா இருக்கேன். அதனால வந்து 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ கல்யாணம் ஃபேமிலியோட சேர்ந்தே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ குழந்தையும் பெத்துக்கணும்னு ஆசைப்பட்டு அவர் தான் கேட்டிருக்காரு. அதுக்கும் இவங்க வந்து அலோவ் பண்ணி குழந்தைய வந்து பெத்தெடுத்திருக்காங்க. இப்போ வந்து இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் வந்து திடீர்னு அவர் வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாரு, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ஏன் என்ன வேணாங்கிற reason? அன்னைக்கு நீங்க பத்திரிக்கையில நியூஸ் அடிக்கிறீங்களே, ம், கல்யாணம் பண்ற டைம்ல ஏன் பத்திரிக்கையில அடிக்கல? ம், ஏன் அன்னைக்கு சொல்லியிருந்தா முத பொண்டாட்டின்னு ஒண்ணு கிளம்பி வந்து நின்றுக்குமா? ஆமா. ஆ? ம், அப்ப நீங்க என்ன எல்லாமே ரகசியமா நடத்திக்கணும் தான் ஆசைப்பட்டீங்க. ம். இப்ப பிரியறது ரகசியமா பிரிஞ்சுட்டீங்கன்னா நாம உட்காந்து பேச வேண்டிய அவசியம் இல்லையே. இல்ல. புரியுதுங்களா? ம், செய்யறப்ப எல்லாத்தையும் ரகசியமா செஞ்சுக்கணும். பிரியறப்ப மட்டும் எல்லாருமே சொல்லி பிரியறது. சொல்லி ஓகே. பிரியணுங்க. இது எந்த விதத்துல நியாயம்? இது நாட்டையும் நாட்டு மக்களையும் முட்டாளாக்குற தன்மை தானே நீங்க பண்றது. ம், ம், ஆ? ஒரு 2 பேர் இவங்க யார், உலகத்துல யார் இவங்க? இவங்கள பத்திலாம் நம்ம பேசணும் நமக்கு நெசசரியா? இல்ல. இல்ல. எவ்வளவு ஆனா சமையல்காரர் பேச இருக்கான். வச்சிருக்காங்க. அதான் பேச வைக்கிற பேச அளவுக்கு வச்சிருக்காங்க. இருந்திருக்காங்கன்னா ம், இவங்க எந்த அளவுக்கு நம்மள முட்டாள் ஆக்கியிருக்காங்க தெரியுதா? ம், ஆ? இவங்க சேர்ந்துப்பாங்களாம், இவங்க பிரிஞ்சிருவாங்களாம். ஆ? புரியுதுங்களா? நான் சொல்றது என்னன்னா, இவருக்கு இவங்க கூட மட்டும்தான் இப்படி தொடர்பா இல்ல வேற வேறலாம் இருந்ததா? இதெல்லாம் நான் சிபிஐ வச்சு இந்த தாவேகா கட்சிக்கு 41 பேருக்கு இது பண்ணதுக்கு இறந்தது. அந்த ஆமா. மாதிரியா போய் கண்டுபிடிக்க முடியும்? இப்போ அடுத்து அந்த ஸ்டெப்புக்கு தான் சார் போறதா இருக்கு. அப்படிதான் இருக்கு. கண்டுபிடிக்கிறாங்க இப்ப. ஆமா. அதாவது குழந்தை யாரோடது அப்படின்ற ஃபுல் ரிசல்ட், டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறது, இவர் மேல என்ன தப்பு, அவங்க மேல ஃபுல்லா எடுக்க போறாங்க. இப்ப சிபிஐக்கு சேஞ்ச் பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆக்சுவலா சொல்ல போனா மேரிக்கே இயேசுநாதர் பொழக்கல. ம், புரியுதுங்களா? ஆ? ம், அந்த மாதிரி ஒரு தோற்றமா இருந்தா என்ன ஆகும் அந்த குழந்தை? ம். அடையாளம் அப்படிங்கிறது ஒண்ணு வேணும். ஒரு ஆமா. பிறப்புக்கு ஒரு அடையாளம் வேணும். நீங்க யாரை அசிங்கப்படுத்துறீங்க? ம், பிறக்க போற குழந்தைய வளர்க்குற வச்சிருக்க நீயும் அசிங்கப்படுத்துற, உனக்கு கொடுத்தவனும் அசிங்கப்படுத்துறான். ம். நாளைக்கு அந்த சமுதாயத்துக்கு வர்றதுக்கு இருக்கிற ஒரு ரெடியா இருக்கிற ஒரு உயிரை நீங்க வர்றதுக்கு முன்னாலே 2 பேரும் சேர்ந்து அவ்வளவு ஆமா. வன்மத்தை இவ்ளோ கக்கிட்டு பிரச்சனைகள். இருக்கீங்க. ஆமா. புரியுதுங்களா? இந்த புரிதல் ஏன் உங்க 2 பேத்துக்குள்ள இல்ல? ம், அப்ப இடையில என்ன நடந்துச்சு உங்களுக்குள்ளார? ஆ? இந்த பிறக்க போற குழந்தைக்கு ஜாமீன் வச்சுக்கிட்டு நான் இவங்க 2 பேர்த்தையும் மேலேயும் கேஸ் போட்டு உள்ளார தள்ளலாம். ம். புரியுதுங்களா? இதை ஏன் பொது நலமான மக்கள் ஏன் இப்படி யோசிக்க மாட்டேங்கிறான்? அந்த குழந்தைய ஏன்டா நீங்க வன்மமாக்குறீங்க? நாளைக்கு அந்த குழந்தைய என்ன பேர் சொல்லி கூப்பிடுவான்? ஆமா. அது யாருக்கு பிறந்தது? நீ வந்து சயின்ஸ்ல வந்து ஓகே ரங்கராஜன் தான் அப்படின்னு காட்டியாச்சுன்னா ம். டெஸ்ட் எடுக்கிறாங்க. ரங்கராஜனோட விந்துக்கு தான் அது உருவாச்சு அப்படிங்கிறதுனா சரின்னா எல்லாம் சரியா? ஆ? ஆமா. அப்ப சரி இல்லை அப்படின்னா அப்ப அந்த குழந்தை என்ன நீ சரியில்லைன்னு டெஸ்ட் கொடுக்குற. ம், இந்த ஊர்ல வந்து புரியுதுங்களா? எப்படி வேணுமாலும் டெஸ்ட்டை வாங்கலாம். ம். உண்டா இல்லையா? ஆமா. கரெக்ட் தான். எப்படி வேணுமாலும் காசு கொடுத்தா எப்படி வேணாலும் வாங்கி பாசிட்டிவா வாங்கலாம், நெகட்டிவா வாங்கலாம். புரியுதுங்களா? இங்க ஹெச்ஐவி பாசிட்டிவ் தான் சொல்றான். ம். ஹெச்ஐவிங்கிறது நெகட்டிவ். ஓகே. நெகட்டிவே வந்து பாசிட்டிவா இருந்தா தான் நம்ம ஏத்துக்கிறோம். ஆமா. அந்த மாதிரி ஊருக்குள்ளார கொரோனா நெகட்டிவ் கிடையாது, பாசிட்டிவா இருந்தா தான் செத்துருவீங்க. ஆமா. அப்ப பாசிட்டிவ்ங்கிற கணக்குலயே நீங்க வந்தா கூட என்ன நீங்க கட்டமைக்கிறீங்க? என்ன யாரை நீங்க கெட்ட பேரா உருவாக்குறீங்க? ஒரு பிறக்க போற குழந்தைய நீங்க அவமரியாதை நடத்தி ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிட்டு அந்த அந்த ஒரு உயிர் அது. ஆமா. அதுக்கான மரியாதைத்தனம் இல்லாம இன்னைக்கு விளம்பரப்படுத்தி நாட்டுல இருக்கிற ஊடகமும் எல்லாமே ஒரு விபச்சாரத்தன்மையான இடத்துக்கு தான் பண்ணிட்டு இருக்கீங்க. யாருமே ஒரு நல்ல விதமான விஷயத்துக்கு நடத்தல. இதை பத்தி ஏன் பேசணும்? ம். ரொம்ப மனசு வலிக்குதுங்க. ஓகே. அந்த பொண்ணுக்கு வலிக்குதுங்கிறது இல்ல, அந்த பொண்ணுக்கு நான் உடனே சப்போர்ட் பண்றேங்கிறது கிடையாது, இவனுக்கு உடனே நான் சப்போர்ட் பண்ணி பேசுனேங்கிறது கிடையாது. இவெல்லாம் யாரு? அந்த பொண்ணு யாரு? அந்த பிறக்க போற உயிர் குழந்தைக்கு. ஆமா. அதுக்கு அது என்ன பாவம் பண்ணுச்சு? ஆமா. அது என்ன தப்பு பண்ணுச்சு? அதோட பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் அதுவும் யோசிக்கணும். இந்த பிரச்சனையிலே வந்து அது ப்ரீ மெச்சூர் பேபியா இருக்கு. 1 மந்த் பிஃபோராவே பிறந்திருக்கு. பிறந்து இப்ப என்ஐசியூல இருக்கு அந்த குழந்தை. ஆனா அந்த குழந்தைய வச்சு 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. இவர் பிறக்கலங்கிறாங்க, இவங்க வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்கங்கிறாங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்கு வாக்குவாதம். முதல்ல என்ன பண்ணணும்னா மக்களாகியும் மக்களும் ஊடகங்களும் எப்படின்னா சில விஷயங்களை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். ஆமா. புரியுதுங்களா? இப்ப என்னதான் விஜய் கட்சியில இருந்து
கம்ப தூக்கி சுத்தினாலும், எங்களை அரெஸ்ட் பண்ணுங்கடான்னு சொன்னாலும் டிஎம்கே ஏதாவது பண்றாங்களா? ஏன் இக்னோர் பண்ணணுங்கிறது இருக்கு. இக்னோர் பண்றது ஒரு பெரிய மனுஷ தன்மை. அது ஈஸியா வந்துடாது. இதெல்லாம் வந்து கண்டுக்கவே கூடாது. ஏன்னா வீட்டுக்கு வீடு சண்டை இருக்கு, புரியுதுங்களா? இங்க ஒருத்திக்கு ஒருத்தன் அப்படிங்கிற ராமனே அப்படி வாழலாங்க. ஆமா, புரியுதுங்களா? அப்படி இருக்கிறப்ப நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நோ டைலாக்ஸ். ஓகே ஓகே. ஸோ ஒரு கிளாரிட்டியான ஒரு விஷயம் வந்து நீங்கள் பேசியிருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு சோஷியல் மீடியாவை திறந்தாலே 2 பேர் சைடு வாக்குவாதம் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. நம்ம மட்டும் கிடையாது, எல்லாருமே இதை பற்றி பேசுகிற அளவுக்கு தான் அவங்க அந்த சுச்சுவேஷனை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. பட் ஒரு கிளாரிட்டியான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. கௌரி கிஷன் சொல்லி ஒரு ஹீரோயின் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க ஒரு படத்தை பற்றி. ஸோ அதில் வந்து ஒரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு அவங்க டென்ஷன் ஆகி பதில் சொல்லி இப்போ அது ஒரு இஷ்யூவாக போயிட்டுருக்கு. ஸோ ஏதாவது ஒரு கண்டென்ட்டு கிரியேட் பண்ணுறாங்களா, இல்லை அவங்க அப்படி பண்றாங்களா, ஃபேம்காக பண்றாங்களான்றது நமக்கு தெரியல. பட் பாக்குறப்ப எல்லாமே ரியலா இருக்கு. கண்டிப்பா அதை பத்தி நம்ம பேசணும். ஏன்னா நம்மளோட ஒரு சைட்ல நம்ம வந்து அது சரியா தவறான்றத நாம புரிஞ்சு பேசி நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கோம் ஒரு ஆஸ் அ ஜேர்னலிஸ்டா. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்க அந்த விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ தவறு வந்து பத்திரிகையாளருடைய கேள்வி மேலேயா இல்ல பதில் சொன்ன அந்த பொண்ணு மேலேயா? இது எல்லாமே கண்டென்ட் கிரியேட்டர். கண்டென்ட் கிரியேட் பண்றப்ப உட்காந்து பேசுவோம். என்ன பேசுனா என்ன இதுனா இது வைரல் ஆகும். வைரல் ஆகணுங்கிறது மட்டும்தான் எல்லா இடத்துலையுமே நோக்கமா இருக்கும். எல்லாமே முன்னாடியே பேசி முடிக்கப்பட்ட விஷயமா இருக்கும். நீங்க ஒவ்வொரு ஆடியோ லான்ச்ல எல்லாம் சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாரு, திடீர்னு ஒரு பொம்பளை ஓடி வந்து அவர் அடிக்கும். புரியுதுங்களா? அது மாதிரிலாம் ஒரு வைரல் ஆச்சு. நிறைய விஷயம் சொல்றீங்க. எல்லாமே பிஃபோரா கிரியேட் பண்றபடி ஸ்கிரிப்ட். இங்க எல்லாமே ஸ்கிரிப்ட் தான். ஒரு கே ராஜன் அவர்கள் வந்து ஒருத்தரை திட்டி பேசுறாரு அப்படின்னா எல்லாமே ஸ்கிரிப்ட். அவங்களோட த்ரோவுக்கு நாம எவ்வளவு தூரத்துக்கு இங்க ஏறி நிக்க போறோம். இப்ப அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கலைன்னா அந்த படம் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அந்த பொண்ணு அந்த ஜானுங்கிற கேரக்டர் நடிச்சதோட மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து விஜய் படத்துல ஏதோ தலை காட்டினதுனால சின்னதா ஒரு ரோல் பண்ணாங்க. மாஸ்டர் படத்துல அது விஜய் படத்துலங்கிறதுனால விஜய்க்காக அது தெரிஞ்சது. இல்லாட்டினா அந்த முகம் இன்னும் தெரிய போறது இல்ல. புரியுதுங்களா? இப்ப இந்த வீடியோ கிளிப்ப கூட நம்ம இந்த மேடையில நடந்த சம்பவத்தை கூட பாக்குறப்ப அந்த பொண்ணு அப்படிங்கிற கன்ஃபியூஸ் தான் வருது. ஏன்னா நாம நினைச்ச அந்த ஜானுவோட இமேஜினேஷன் வேற, அதோட ஹோம்லி லுக் வேற, என்டர்லி வேற, இங்க வேறையா இருக்குது. அதுக்கு இவங்க டிராமா பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியல. இல்ல டிராமா பண்ணாம இருந்தா கூட அந்த பத்திரிகையாளர் வந்து உண்மையிலேயே ஏன்னா யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணை கொண்டு வந்து உட்கார வச்சு இதுதான் அந்த பொண்ணுன்னு சொல்றது மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். அப்படிங்கிறது மாதிரி ஒரு கொஸ்டினா கூட நடந்திருக்கலாம். அப்படிங்கிறப்ப என்ன வெயிட் என்ன அப்படிங்கிறதுல கேட்டதுல என்ன தப்பு அப்படின்னு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பேசலாம். ஏன்னா இப்ப நான் ஃபிலிம் டைரக்டர், என்ன ஒரு படத்துக்கு நாங்க ஆடிஷன் பண்றப்ப சொல்லப்போனா கெட்டவனுக்கே நாம பாம்பேல உட்கார வச்சு கிட்டத்தட்ட ஒரு 70 கேர்ள்ஸ் வரைக்கும் நாங்க ஆடிஷன் பண்ணோம். ஆமா, கிட்டத்தட்ட ஒரு அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பொண்ணுங்களை செலக்ட் பண்ணிட்டோம். ஆமா, செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏதாவது பாடியில ஏதாவது மச்சங்கள் இருக்கா அப்படிங்கிறதுக்காக ஸ்விம்மிங் பூல் 2 பீஸ்ல நிக்க வச்சு மோல் ஏதாவது இருக்கா அப்படிலாம் பாக்குறோம். ஏன்னா நாளைக்கு அவங்க வந்து ஸ்பாட்ல வந்து ஒரு கிளாமர் ட்ரெஸ் பண்றப்ப தொடையில இவ்வளவு பெரிய மச்சம் இருக்குது அப்படின்னா அதை என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் இருக்காங்கிறது பார்க்கதான் செய்வோம். ஒரு நீ அடுத்த உள்ள ஹீரோயின் அப்படிங்கிறப்ப வெயிட் என்ன அப்படிங்கறது, ஒரு வெயிட் என்னங்கிறது அசிங்கமான வார்த்தை கிடையாது. வெயிட் என்ன அப்படிங்கிறது அசிங்கமான ஒரு வார்த்தை கிடையாது. வெயிட் என்னன்னா வெயிட்ட சொல்ல வேண்டியதானே. புரியுதுங்களா? அதையும் சொல்லாம அதுல விதண்டவாதம் நடத்துது அப்படின்னா, அதை ஹர்ட் பண்ற அளவுக்கு நடக்குது அப்படின்னா அவங்களோட மனநிலையை பார்க்கணும். அந்த பெண்ணோட மனநிலையை பார்க்கணும். அந்த பொண்ணு ஸ்லிம்மா இல்லாம கொஞ்சம் குண்டா இருக்குது. இப்ப நம்ம உடம்ப குறைக்க முடியலங்கிற மன வேதனை அதுக்குள்ளார புழுங்கிட்டு இருக்கோம். என்ன புரியுதுங்களா? இந்த இது என்ன சொல்றது, இந்த ஜிம் மாஸ்டர்ஸ் சொல்லுவாங்கல்ல, என்ன ரிடியூஸ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருப்பாங்க. அவங்களால அந்த பொண்ணு எவ்வளவு ஏமாந்துருக்குலாம் தெரியாது. இவங்க மேல இருக்கிற ஒட்டுமொத்த கோவத்தை அந்த ஆள் மேல காட்டிருச்சு. நீ எப்படா வெயிட்ட கேட்கலான்னு.
வெயிட்ட கேட்டதுல அவன் கேட்ட கேள்வியில தப்பே கிடையாது. தப்பு கிடையாது. ஆனா இந்த பொண்ணு டென்ஷன் ஆனதுலயும் தப்பு கிடையாது. ஏன்னா சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் வெயிட் குறைஞ்சிச்சா யாராவது அடுத்தாப்புல ஒரு போன்ல கூட யாராவது நம்ம விருப்பப்பட்ட ஆண்களோட பேசிட்டு இருக்கலாம், இல்ல பெண்களோட பேசிட்டு இருக்கலாம். ஏன்னா வெயிட் ஏறிட்டே போச்சுன்னா ஒருத்தர் ஹர்ட் பண்றது மாதிரி. புரியுதுங்களா? சினிமாங்கிறது அப்படியே சிக்குன்னு கச்சுன்னு இருக்கணும். அப்பதான் அடுத்தடுத்த வாய்ப்பு கொடுப்பான். கொஞ்சம் ஏறி போச்சுன்னா கண்டுக்க மாட்டாங்க. ஆமா, இங்க சரிதா மாதிரி எல்லாருமே வந்துட முடியாது. குண்டா இருந்தாலும் படத்துல நடிச்சது சரிதா தான். மத்த யாரும் எல்லாமே விலைக்கு வச்சுட்டாங்க. இவங்களுக்கு வந்து நமிதா மாதிரி இருக்கணும். இப்ப எவனாவது நமிதாவுக்கு வாய்ப்பு கொடுப்பானா? ஏன்னா குண்டாயிட்டாங்க. அது மாதிரி இந்த குண்டுங்கிறது ஒரு அதுவும் ஹீரோயினா தன்னை நிலைநிறுத்திக்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த வெயிட் என்னன்னு கேட்கறது அவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப வக்கரமான ஒரு சிந்தனை உள்ள வார்த்தை அது. புரியுதுங்களா? யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல? அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீ என்னை கெட்ட வார்த்தை சொல்லி திட்ட. நீ வேற ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். ஆனா நீ எப்படி என்ன வெயிட்டா இருக்குன்னு சொல்ல, உன் வெயிட் என்னன்னு எப்படி கேட்கலாம் அப்படிங்கிற அந்த இடம் இருக்கு. அதனால அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல அது சரி. ஆனா இதெல்லாம் பேச்சுன்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோமே, நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ நினைச்சாதான் கண்ணீர் விட்டு அழுகணும். நம்ம பேசுறதையும் பாக்குறானுங்களே, அவனுங்க எங்க போய் முட்டிக்கிட்டு அது வருது. எல்லாமே ஒரு கண்டென்ட் கிரியேட்டிங் தான். எல்லாமே கிரியேட்டர். ஓகே, காட்ஸ் கிரியேட்டர் அபோர்ஸ். ஓகே, அவர் கிரியேட்டர் எவ்ரிதிங் அப்படிங்கிறது தான். ஓகே, அதனால நோ டைலாக்ஸ். ஓகே, ஸோ சினிமா பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு கிளாரிட்டியான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறீங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா புரியாதவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் இது ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். இதுதான் இப்படி தான் போல இருக்கு, இப்படி தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை வந்து நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. அதை தொடர்ந்து டிவிக்கே பற்றி ஆல்ரெடி நிறைய பேர் நிறைய பேசிட்டாங்க. நீங்களும் நிறைய பேசியிருப்பீங்க, நானும் நிறைய பேசியிருக்கேன். பட் நம்ம அதை பற்றி இப்போ பேச போகிறது இல்லை. பட் சினிமா அப்படின்றதுனால அஜித் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். அது ஒரு வைரல் ஆச்சு. ஏன்னா அஜித் வந்து எப்பவுமே ரொம்ப இயர்லி கழிச்சுதான் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் டைமா கொடுத்தாரு. சோ அது பெரிய லெவல்ல வைரல் ஆனது. அது தாண்டி அவர் விஜய பத்தி ஒரு வார்த்தை பேசிட்டாரு அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசப்பட்டது. சோ பொதுவா வந்து நம்ம அரசியல்ல சொல்லுவோம், சின்ன சின்ன வார்த்தைகளை கூட எப்படி திரிச்சு பேசலாம், எப்படி திரிச்சு அதை மக்களுக்கு காட்டலாம் அப்படின்னு தான் யோசிப்போம். அதே மாதிரி அஜித்தை வந்து எப்படி விஜய்க்கு எதிராக தூண்டி விடலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்குமே இப்ப அவர் வந்துட்டு ஒரு ரிப்ளைக் மாதிரி கொடுத்திருக்காரு, நான் அந்த மாதிரி விஜய்க்கு எதிராக ஒரு நாளும் நான் பேசல அப்படின்னு சொல்லி. சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அஜித் சொன்ன அந்த கருத்து வந்து உண்மையிலே அது ஒரு உண்மையான கருத்து, நல்ல கருத்து, எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. உங்களோட பார்வையில அது எப்படி சார்? அதாவது இங்க எல்லாமே வந்து என்னன்னா, எதையாவது பண்ணி நம்மளை வெளியில வர வைக்கணும். புரியுதுங்களா? ஒரு அதாவது இந்த அஜித் பேசுனதை வந்து விஜய் ஆட்கள் தான் எதிராக திருப்பி பேசுறதுக்கான ரீசனாவே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து நம்ம நினைக்கலாம், அவங்க வந்து எங்களுக்கு எதிராக உருவாக்கிட்டீங்க நீங்க அப்படின்னு. உருவாக்குனதே அவங்க தான். புரியுதுங்களா? என் வீட்டை நானே கொளுத்தி விட்டுட்டு என்ன அவன் கொளுத்திட்டான் இவன் கொளுத்திட்டாங்கிற கணக்குக்கு தான் இதை நடத்துறது. அவர் பேசுனது ஒரு இங்கிலீஷ் மீடியாவில் உட்காந்து ஒரு இங்கிலீஷ் வெர்ஷன். அதை இங்க இருக்கிற நம்ம ஆட்கள் விஜயே படிக்கல. அஜித் பேசின இங்கிலீஷ் நாலேஜ் வந்து விஜய்க்கு புரியுமானே தெரியாது. ஃபர்ஸ்ட் அது நல்லா தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? தலைவனுக்கே புரியாதமா இருக்கிறப்ப அடுத்துக்கு பின்னால இருக்கிறவங்களுக்கு எப்படி புரியும்? புரியுதுங்களா? இங்கிலீஷே புரியாதவன்ட்ட உட்காந்து பேசினா அவன் கெட்ட வார்த்தையா தான் நினைப்பான். தலைவனுக்கு எதிராக பேசின விஷயங்களா தான் அவங்க நினைச்சு அவங்களா நடத்தின விஷயம் தான் அது. புரியுதுங்களா? முதல்ல என்ன பேசியிருக்க, முதல்ல அந்த மொழி புரியணும். அந்த மொழியில இருக்கிற அதுக்கப்புறம் தான் என்ன பேசினாருங்கிறது புரியணும். இது இங்கிலீஷ் தெரியாதவங்களாம் உட்காந்து பேசி விட்டு கேட்டு விட்டு இங்கிலீஷ் பேசினவரை கொத்தம் சொல்லிக்கிட்டு இருந்தா அது எந்த விதத்துல நியாயங்கிறது? உண்மையிலே சொல்றேன், இவ்வளவு ஊடகங்கள் இருக்குல்ல, 1-2 ஊடகத்தை தவிர அவரோட பேசின முழு பேட்டியை உட்கார வச்சு கேட்டு என்ன பேசியிருக்கான்னு விளக்கம் கொடுங்கடா. நீங்க உண்மையிலேயே தைரியமான ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா அந்த விளக்கத்தை முழுசா சொல்லிருங்களேன். புரியுதுங்களா? இங்க இந்த நாலேஜே இல்லைங்க. அதுக்கப்புறம் அங்கிட்ட எங்கிட்ட புரிஞ்சுக்கிற நாலேஜுக்கு போறது. அதனால அது புரியாம நடந்த சம்பவங்கள்ல விளைந்த விளைவுகள் இதெல்லாம். அதனால வந்து இத வந்து அங்க என்ன அவரு இதுல என்ன ஹைலைட்னா, அவர் மறுபடியும் மறுப்பு பேச்சு கொண்டு நடிச்சிருக்காருல்ல.
ஒருத்த மறுப்பு தெரிவிக்கிறான் அப்படிங்கிற ஆமா. மூவ்மெண்ட்டுக்கு நடத்துறதே ரொம்ப தப்பு. ம் ம் ஒன்னு பேசுனேன் அப்படின்னா அதை நான் பேசலன்னு சொல்ற மூவ்மெண்ட்டுக்கு நடத்த வைக்கிறதே இருக்குல்ல, ம் ம் அதுவே ராங். ஓகே. நீங்க என்ன மாதிரி என்னை நடத்துறீங்க ம் அப்படின்னு. ஏன்னா நானே இங்க இருக்க போறது இல்ல, நம்ம இருக்க போறதே துபாய். ஆமா. புரியுதுங்களா? நம்ம சிட்டிசன்ஷிப்பே துபாய். எங்களுக்கு வந்து இந்த ஜனநாயக ஆட்சியும் மக்களையும் மக்களாட்சியும் வேணான்னு சொல்றோம். ம் அதனாலதான் நாங்க மன்னராட்சிக்குள்ளார போய் உட்காரோம். ம் புரியுதுங்களா? ஒரு மன்னராட்சியா இருந்தா நாட்டு மக்களும் நல்லா இருப்பாங்கன்னு தெரியுது. ம் நீங்க மன்னராட்சியா இருக்கிற எடுத்துங்க, லண்டன் எப்படி இருக்கு? லண்டன்லாம் நம்ம அதெல்லாம் சொல்லவே முடியாது சார், அந்த அளவுக்கு. அப்ப லண்டன் மாதிரி இங்க மாத்தணும்னா என்ன வேணும்? ஆமா மன்னராட்சி தானே வேணும். ஆமா. மன்னராட்சியை ஏன் நீங்க உருவாக்க மாட்டேங்கிறீங்க? விட்டு கொடுக்க மாட்டாங்களே. புரியுதுங்களா? ம் இதுல வந்து அதான் இவ்வளவு இந்த அதாவது நாட்டு மக்களும் நாசமா போயிருக்காங்கிறத ஐயா அஜித் அவர்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. தெரியுது. அதனாலதான் அவர் விட்டு விலகி ரொம்ப டீசெண்டா இருக்காரு. ம் ம் அவரோட இதுலயே போய் பாத்தீங்கன்னா கையை கொடுத்தா கை கொடுக்குமா இல்லையா? ஆமா கையில பிளேட வச்சா கிழிப்பான். இந்த கம்யூனிட்டி எவ்வளவு வன்மத்தோட இருக்காங்க. ஆமா புரியுதுங்களா? ஆமா அதே சொல்லியிருந்தாரு. நம்மளோட சக மனிதனா இருக்கிற ஒருத்தன் அப்படின்னு நம்ம விரும்புறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை நேசிக்கிற ஒருத்தன் கை கொடுத்தா அவன் கையில பிளேடு போட்டான்னா இவன்லாம் எவ்வளவு கொடூரமானவர்கள். ம் புரியுதுங்களா? ம் இங்க பெத்த புள்ளையே இறக்க வச்சுட்டாங்க, செத்து போச்சு. பரவாயில்ல, என் புள்ள போனாலும் பரவாயில்ல, ஆனா என் தலைவனை நான் பார்க்கணும் வராங்க. அப்படிங்கிற ஒரு சமுதாயமா மாறி இருக்கு, தெரியுதுங்களா? ஆமா இந்த சமுதாய கட்டமைப்பே தப்பா இருக்குது. இத முத புரிஞ்சுக்கிட்ட ஒரு மனிதனா இருக்கிறதுனால தான் இந்த நாட்டை விட்டே ஓடி போடுறேன் அப்படிங்கிற கண்டிஷனை ஓடி போயிட்டாரு. ம் கமலஹாசன் இதுக்கு முன்னாலே புரிஞ்சிருந்தாரு. ஓகே. ஓடுறேன்னு சொன்னார வந்து ஓடாம விட்டுட்டாரு. ம் ம் அவர் இப்ப வயசாகி போச்சு, வேற வழி இல்லாம இங்கேயே உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்துருக்காரு. ஆமா, அவரு ஆரம்பத்திலே இந்த நாடெல்லாம் வேணாம் விட்டுட்டு ஓடுறேன் அப்படின்னு சொன்னார் தெரியுமா? ம் அவர் ஓடி போயிருந்தா நல்லா இருந்திருப்பாரு. சீரியஸா. கரெக்ட் தான். ஆமா, நீங்க வந்து இல்ல இப்பவுமே நிறைய பேர் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு சொல்றது வாங்கி கொடுக்காம இருந்திருந்தா இந்நேரம் நம்ம நாடு வெளிநாட்டு ரேஞ்சுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அப்படி காமெடி அது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாங்க, அதான் உண்மை. அதாவது சுதந்திர இந்தியாவில் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமா இதான் உண்மை. சுதந்திரம் ஏன்டா வாங்கணுங்கிறது வாங்கி கொடுத்தவனுக்கும் தெரியல, வாழ்ற நமக்கும் தெரியல. ம் புரியுதுங்களா? அதாவது என்ன சொல்றதுன்னா, அரைகுறையா ட்ரெஸ் போட்டுக்கிறது தான் சுதந்திரம்னு சுதந்திரத்தை வேற மாதிரி பாக்குறானுங்க. ஆமா புரியுதுங்களா? பைக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணாம ஒரே சிங்கிள் வீனிங்ல போறது அதுதான் சுதந்திரம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ம் ஆனா இதுதான் சுதந்திரமா அப்படிங்கிறது தெரியல, விளக்கம் கொடுக்கறதுக்கு எவனுக்கும் தெரியல. ஓகே. விளக்கம் கொடுத்தோம்னா அதை நம்ம வந்து என்ன சொல்றது, அந்த பழமைவாதம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, ஆமா அந்த மாதிரி இடத்துக்கு தள்ளிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமா பேசணும்னா நம்மளை வந்து என்ன சொல்றது, செத்தவங்க லிஸ்ட்ல வச்சிருவாங்க. ம் அது மாதிரியான அதுவும் பயமா இருக்குன்னு இல்லைங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. இந்த மாதிரி ஒரு சமூகத்துல நம்ம உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கோமே. இருந்துட்டு இருக்கோம். ஆமா, ஓகே. ஒரு எலி மருந்து நமக்கு வேலை செய்ய மாட்டேங்குதே. ம் ம் ஆமா, நம்ம பொண்டாட்டி நம்ம சாப்பாட்டுல விஷம் வைக்க மாட்டேங்கிறாளே, அவ்வளவு அன்பா இருக்காளே. ம் அதாவது நம்மளை கஷ்டப்படுத்துன்னே நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே. ஆமா, இதெல்லாம் பாக்குறதுக்கு செத்தரலாம். சீரியஸா. ஓகே. ஓகே. நீங்க கமல் சார் பத்தி பேசும்போது இன்னொரு விஷயம் வந்து கண்டிப்பா கேட்கணும். அவர் வந்து ரீசெண்டா ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் ரஜினி அண்ட் கமல் கூட்டணி சேர போகுது. டைரக்டரும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி டைரக்டர் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. இப்ப சுந்தர் சின்னு சொல்லியிருக்காங்க. மேபி எந்த ஒரு அதாவது சூப்பர் ஸ்டார் அவர்கள் பெரிய பெரிய ஆட்களோட நடிச்சுட்டு திரும்பவும் இந்த கூட்டணி சேர்ந்தா இன்னும் மாபெரும் வெற்றி கிடைக்கும் அப்படின்றதுனால திரும்பவும் அந்த பழைய கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து நீங்க நினைக்கிறீங்களா? அதனாலதான் இவங்க சேருவாங்களா சார்? இது வந்து என்ன சொல்றது, நினைத்தாலே இனிக்கும் அப்படிங்கிற படத்துல 2 பேரும் சேர்ந்து நடிச்சாங்க. புரியுதுங்களா? அதுக்கு முன்னாலே வந்து 16 வயதிலே படத்துலயும் நடிச்சாங்க. அதுல வந்து ஹீரோ வில்லன் 2 பேரும் ஹீரோங்கிறது நினைத்தாலே இனிக்கும். ஓகே. அது இப்ப நினைச்சா கசக்குது. புரியுதுங்களா? ஏன்னா இப்ப இருக்கிற இதுலயே வந்து ஹீரோக்களோட பரிணாமமே வேற மாதிரி இருக்குது. ஓகே. இங்க அஜித் விஜய வயசானவங்களா ஆயிட்டாங்க. அதுக்கும் முந்தியவர்கள் தான் இவங்க. ஆமா. புரியுதுங்களா?
இவங்க வந்து ஆக்சுவலா வந்து 2 பேரும் சேர்ந்து ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ம். ஆமா. இது வந்து ஆல்ரெடி அந்த படமே நினைத்தாலே இனிக்குமே ஒரு தோல்விதான். ஓகே. இது அதை விட தோல்வியாகிற விஷயத்துக்கான வாய்ப்பா தான் எனக்கு இருக்குங்கிற அந்த மாதிரி நம்புறேன். ம். ஏன் அப்படின்னா, அதாவது ஒரு ரஜினி படத்துல ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஷாருக் கான் இது அமீர் அமீர் கான் கான். வரைக்கும் கூட்டிட்டு வந்து ஆமா. ஒவ்வொரு லாங்குவேஜ்ல இருந்து ஒவ்வொரு ஸ்டார். எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து வச்சாவே இங்க வண்டி ஓடல. ஆமா, போகல. புரியுதுங்களா? அப்படி இருக்கிறப்ப இங்கவே இவர் அவுடேட்டட் ஆயிட்டாரு. ஐயா கமலஹாசன் ஐயா வந்து சினிமா துறையை விட்டு விலகி அப்புறம் டிவியில போய் ஏதோ பிக் பாஸ் மூலியமா கொஞ்சம் ஆமா. மறுபடியும் வந்தாரு. ரீஎன்ட்ரி ஆகி ம். அது மூலியமா பிக் பாஸ் மூலியமா கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு பாப்புலாரிட்டி கிடைச்சதுனால ம். ஐயா அரசியல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சு ம். என்ன அதுவும் இப்போ வந்து டிஎம்கே கொஞ்சம் அவருக்கு Support பர்சனலா கொஞ்சம் ஓகே கஷ்டப்படக்கூடாது அவரு. ம். ஆமா ஜெயலலிதா ஆட்சியில தான் ஊரை விட்டு ஓடுறேன்னு சொன்னாரு. ம். அவர் எங்கேயும் போகாம நம்ம கூட இருக்கணுங்கிறதுக்காக ஏதோ அவங்க ஒரு எம்பி பதவியை கொடுத்து அவர் கூட வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே. புரியுதுங்களா? படத்துல இருக்க எல்லாமே அவுடேட்டட் தான். ம். ம். இதுல புதுமையா பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு அந்த டைரக்டர் என்ன பண்ணுவாரு? ம். புரியுதுங்களா? இவர் ஆல்ரெடியே ரஜினி ஐயா வந்து டைப்பர் வச்சுதான் நடிச்சிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ம். ஆமா சில இது ஆக்ஷன் என்ன சார் புதுசா ஒண்ணு சொல்றீங்க? இல்லைங்க முன்னாடி படத்துல வந்து அவரால் ம். என்ன சொல்றது வயசாயிட்டா யூரின்லாம் தன்னால போயிருங்க டயத்துக்கு போகாது. நம்மளோட கண்ட்ரோல்ல வயசாயிட்டா நம்ம நினைச்சு நம்மளோட கண்ட்ரோல்ல எதுவும் இருக்காது. இருக்காது. ஆமா. அது பாட்டுக்கு நடக்கும். ஓகே. புரியுதுங்களா? அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல அது மாதிரிலாம் நடந்துருச்சுன்னா ஏதாவது இதா இருக்குமா? அது அந்த நேரத்துல ஏதோ நாரிச்சுன்னு சொன்னதுனால தான் இந்த நியூஸே வெளியில வந்தது. ஓ. நம்ம ரேஞ்சுக்கு கொஞ்சம் பர்சனலா இருப்பாங்க இல்லையா? ம். ம். அது மாதிரி வெளியில தெரியாத விஷயமா தான் அவர் டைப்பர் வச்சு நடிச்சார். இந்த ரேஞ்சில எல்லாம் நடிகர்கள் இருக்கிறப்ப ம். இவங்க என்ன புரியல நடக்க முடியாம தான் காலாவலியே அதிகமா அடிக்கடி சோபா போட்டு உட்கார வச்சாங்க. ஓகே. புரியுதுங்களா? அந்த டைம்ல எல்லாம் ரொம்ப உடம்பு முடியாம இருந்தாரு. ஓகே. மறுபடியும் அவர் சிங்கப்பூர்லாம் போய் உடம்பெல்லாம் தேத்தி ஏத்தி கொண்டு வந்து இப்ப இந்த ரேஞ்சில் இருக்காரு. ரெண்டாவது சுந்தர்சி ஐயாவோட காம்பினேஷன் அவரு வந்து ஏற்கனவே வந்து ஒரு படம் வந்து லாஸ்டா விஷாலு கை நடுங்கி போச்சு அவருக்கே ஆமா. அந்த படத்துக்கு. மதகஜராஜா. ஆமா. புரியுதுங்களா? அதுவே எத்தனை வருஷம் கழிச்சு வந்தது. ம். இப்ப இந்த படம் இவங்க 2 பேரும் காம்பினேஷன்னா எத்தனை வருஷம் ஆகும்? அப்ப நான் இந்த உயிரோட கூட்டணி இருந்து வந்து பாப்பனா ஒரு இல்ல செத்ததுக்கு அப்புறம் தான் காட்டுவாங்கலாம் தெரியாது. ஓகே. ஆமா வராத ஒரு படத்துன்னு இல்ல வரும். வர்றப்ப நாம இருப்போமான்னு நமக்கு தெரியாது. ஓகே. புரியுதுங்களா? நான் வந்து படம் வராது அப்படிலாம் நான் சொல்ல வரல. வரும். கூட்டணி வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா? இந்த கூட்டணியும் ஒர்க் அவுட் ஆகும். ம். படமும் வரும். பாக்குறதுக்கு நாம இருப்போமான்னு தெரியாது. ஓகே. இந்த ஜெனரேஷன் இருக்காங்க இல்லையா? ம். அதாவது இந்த 2K கிட்ஸ்ன்னு இவங்களுக்கு ஒரு 70 வயசு ஆகிறப்ப வேணும்னா பார்க்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். ஓகே. ஆமா அதனால என்ன சொல்றது நாளைக்கு என்னங்கிறத இன்னைக்கு யோசிக்க வேணாம். ம். இன்னைக்கு என்னவோ அது மாதிரி டிராவல் பண்ணிட்டு போமே. இன்னைக்கு நம்ம கூட இன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டார் நம்மளோட இருந்துட்டு இருக்காரு. ஆமா. இன்னைக்கு கமலஹாசன் ஐயா நம்மளோட இருந்துட்டு இருக்காரு. இதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. சந்தோஷமா இருக்கும். நாளைக்குங்கிற விஷயத்த பேசி ஏன் நம்ம கஷ்டப்படுத்திக்கணும் நம்மள நாம? ஓகே. ஆமா ரொம்ப தூரம் இருக்கு சாகர சோ நாட்கள். நடிக்கும் போது பாத்துக்கலாம், வரும்போது பாத்துக்கலாம் அப்படிங்கிறீங்க. வர்றதுக்கு முன்னாலே ஒரு விஷயத்த பத்தி ஏன் அதுனா படம்ங்கிறது வந்து பூஜை போட்டோனையுமே நடிச்சு வெளியில வர்றது இல்லை. வர்றது இல்ல. ஆமா. புரியுதுங்களா? சில பேர்லாம் நடிக்கிறாங்க. ம். ராஜமௌலி கூட 5 வருஷத்துல படத்தை முடிச்சிருவாரு. ம். ஆமா நான்லாம் ஒரு படத்தை எடுத்திருக்கேன். ம். 8 வருஷமா எடுத்துக்கிட்டு இருக்கேன். சீரியஸா? அப்படிங்களா? புரியுதுங்களா? ம். ம். அது மாதிரி ஓகே. வர்ற காலத்துல வர்ற படத்தை பத்தி பார்ப்போம். ம். சும்மா எடுக்க ஆரம்பிச்சோனையுமே ஆனாங்கன்னே எழுதல. ஓகே. புரியுங்களா? அதுக்கு அடுத்த வார்த்தைகளுக்கு நம்ம இலக்கணம் பிள்ளை தேடிட்டு இருக்க கூடாது. ஓகே. அதனால வர்றப்ப வரட்டும். ஆமா இவங்க வந்து நீங்க என்னென்ன படத்துல சார் ஒர்க் பண்ணிருக்கீங்க? ஏதாவது ஒர்க் பண்ணிருக்கீங்களா டெக்னிக்கலா? நான் வந்து எல்லாமே பண்ணியிருக்கேங்க. நான் வந்து ரொம்ப சிம்பிளா தேடி போய் பார்க்கணும்னா ம். என்ன சொல்றது இந்த சிம்புவோட படம் கெட்டவன்கிற ஒரு படத்தை வந்து அதிக பொருட்செலவுல ஒரு அதாவது 5 கேமரா ஃபிலிம் கேமரா 5 கேமரா டெய்லி வச்சு எடுத்த டைரக்டர்ஸ் லிஸ்ட்ல வந்து பார்த்தா சங்கர் KS ரவிக்குமார் தான் ம். அந்த காலகட்டங்கள்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த பெரிய டைரக்டரும் டெய்லி 5 கேமரா வச்சு யூஸ் பண்ணது கிடையாது. ம். அந்த இடத்த வந்து ஃபில்மிங் இடத்துல இருக்கிறது நான் ஒரு 27 நாள் 5 கேமரா வச்சு ஷூட் பண்ண அவ்வளவு பொருட்செலவுல நடந்தது. ம். அது அன்னைக்கு அறிவு இல்லை அதனால அந்த படம் நின்று போச்சு. இன்னைக்கு இருக்கிற அறிவு இருந்திருந்தா அதை கட்டி பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து ம். ரிலீஸ் பண்ணியிருக்கலாம்.
ஆனா அப்படி ஒரு படம் நடந்ததுனால அடுத்தாப்புல அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோங்கிறதுக்குன்னா எப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே. புரியுதுங்களா? ஆமா. கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தானே வாழக்கூடாதுங்கிறதே ஒரு பொண்ணுக்கு ஒரு தெரியுது. ஒரு ஆண் ஆமா. தனியா நிம்மதியா வாழலாம். ஒரு ம். பெண் தனியா நிம்மதியா வாழலாம். ம். 2 பேரும் சேர்ந்தா வாழலாம். நிம்மதியா வாழ முடியாதுங்கிற ரகசியம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். தெரியுது. ஓகே. புரியுதுங்களா? அது மாதிரி சிம்பு ஒரு கூட போய் விஷயம். ம். படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். ம். ம். புரியுதுங்களா? அவரு செட் ஆக மாட்டாரு. ஆனா செட் பண்ணிக்கணும். ஓகே. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ளார நம்மளால அந்த நேரத்துல போக முடியல. ம். இதை விட்டுட்டு இலங்கையில போய் எல்லாலன்னு ஒரு படம், ம். இலங்கை எல்டிடிக்கு அவங்களுக்கு பண்ணி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு படம் பண்ணிருக்கப்ப இருந்தது. கூட இருந்தவன் அத்தனை பேரும் செத்து விட்டான். ம். ஏதோ நாங்க தான் உயிரோட தப்பிச்சோம். அப்பவே செத்து இருந்தா பிரச்சனையே இல்லை. எந்த இதுவும் ஸ்கூல் ஃபீஸும் கட்ட வேண்டியது இல்லை. காலையில எந்திரிச்சா பால் பாக்கெட் வாங்குறதுக்கு கடைக்கு போவோனா, சாயந்தரம் ஆனா மாவு பாக்கெட் வாங்குறதுக்கு கடைக்கு போவோனா. ம். ம். ஒரு மனிதன் நிம்மதியா வாழ்றான்னா காலையில பால் பாக்கெட் வாங்குறதுக்கு போகாம ம். சாயந்தரம் மாவு பாக்கெட் வாங்க போகாம இருக்கான்னாவே அதுதான் ஒரு நிம்மதியான வாழ்க்கை. ஓகே. நிறைய பேர் வாங்க போயிடுறாங்க, வாங்க வச்சிடுறாங்க. இப்படி ஓகே. ஒரு படம் உங்களோட அனுபவமா சார் இது? இல்ல அனுபவம் இல்லை, எல்லாரோட அனுபவத்தை நான் பேசிட்டு இருக்கேங்க. ஓகே. இல்ல நீங்களும் அததான் ரெகுலரா பண்றீங்களா அப்படின்னு கேக்குறேன். அதைத்தான் சொல்றேன். இதுல நம்ம வந்து கொஞ்சம் விஜய்க்கு எகைன்ஸ்டா பேசிவிட்டோன்னு வாங்குற மாவுல உப்பை போட்டு கொடுத்துட்றாங்க விஜய் ரசிகர். கண்டிப்பா. ஆமா, இப்படியெல்லாம் அதாவது எதிர்வாதம் எப்படியெல்லாம் எப்படி நடக்குது பாருங்க. வேணாலும் நடக்கும். ஆமா. அதனால வந்து எங்கேயும் ஓகே என்னோட விஷயத்துக்கு வரும். எல்லாருன்னு ஒண்ணு முடிச்சோம். அங்க வந்து கூட இருந்தவெல்லாம் செத்து போனப்போ ம். அதாவது பணமே இல்லாம படம் எடுக்கலாங்கிறத அங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ம். இலங்கை தமிழர்களால் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ம். எந்த ஒரு கேமரா மட்டும் இருந்தா அதை வச்சு படம் எடுக்கலாம் அப்படின்னு. ஓகே. இதுக்கப்புறம் ஒரு படம் கமிட் ஆனது. ஒரு நண்பர் மூலியமா ம். ஃபுல் படம் ஆஸ்திரேலியாவில் எடுத்தோம். வெறும் 10 லட்சம் ரூபாய்க்கு. ம். அந்த படம் யூடியூப்ல 7 லாங்குவேஜ்ல இருக்குது. ஓகே. இங்க பெரிய படங்கள் கூட அடுத்த லாங்குவேஜுக்கு போக மாட்டேங்குது. போவாது. ஆமா. அப்படிங்கிறப்ப 7 லாங்குவேஜ்ல இருக்கிறதே வெற்றி தான். ம். ம். ஆனா 10 லட்ச ரூபா படம் எடுத்து அவனுக்கு மறுபடியும் படம் கிடைக்குமான்னா, ம். இங்க இருக்கிற ஆட்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா, கோடிக்கணக்கான படம் சம்பளம். அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளாரதான் அந்த மாயை கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளாரதான் வாழணும்னு இருக்கானுங்க. ஓகே. ஒரு படத்தை ஒரு போன்லயும் கூட படம் எடுக்கலாம் ம். ம். அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை நம்ம சொன்னோம்னா ம். நம்மள முட்டாளா பாக்குறாங்க. ஓகே. அதை கத்துக்கிறதுக்கான எவரும் கிடையாது. அதை வச்சு லாபம் சம்பாதிக்கிற இடத்துக்கும் அடுத்த மூவ்மெண்ட் நடத்துறது கிடையாது. ம். இதனால நண்பர்களை வச்சு மறுபடியும் ம். ஓகே இவங்க எவ்வளவு வன்மமா இருக்காங்க அப்படின்னா ஜாதி வெறி எடுத்து நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ம். இப்பைக்கு ஒரு ஜாதி படத்தை பண்ணி வச்சிருக்கோம். ஆமா. அதுதான் இப்பைக்கு நான் பண்ணி வச்சிருக்கிறது. ம். ஆமா, அது எப்போ ரிலீஸ் ஆகும்னா ஆண்டவனுக்கு தான் தெரியணும். இல்ல ம். இப்ப இது கமலும் விஜயும் இது கமலும் ரஜினியும் சேர்ந்து நடிக்கிற படம் கூட எப்போ ரிலீஸ் ஆகும்னு எவனுக்கும் தெரியுமா? ஆமா. தெரியாது. அது மாதிரி என் படமும் எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியாது. ம். ஆனா ஆகும். ம். ஆகுறப்ப நம்ம டிலேக்கு காரணம் என்ன சார்? டிலே காரணம் ஒன்றும் பணம் மற்றவனுக்கெல்லாம் மற்ற பிரச்சனைங்க. ம். இப்போ கெட்டவன் வந்து ஒன்னு சொல்லி சிம்பு தான் பிரச்சனை. ஓகே. இந்த படத்துல பணம் இல்லாதான் பிரச்சனை. ம். ஆமா. சிம்பு ஆனா இப்ப நிறைய சேஞ்ச் ஆயிருக்காரு சார். திரும்பவும் நீங்க அதை கண்டினியூ பண்ணலாமே. அப்போ வயசு 30 இருந்தது. இப்ப 42 வயசு. நல்ல சேஞ்ச் தானே. நிறைய கொஞ்சம் முடியெல்லாம் நரைச்சிருக்குது. ம். ம். ஆமா, அதுல கொஞ்சம் டையெல்லாம் அடிச்சுக்கணும். எனக்கும் நான் பாருங்க முன்னாடி எல்லாம் வந்து நான் வந்து மலுக்கியா அம்மாஞ்சி மாதிரி இருப்பேன். இப்போ கொஞ்சம் முடியெல்லாம் வளர்த்து ம். ம். சேஞ்சுங்கிறது வாழ்க்கையில ஆமா இருக்கு. நீங்க எதையும் பண்ணி தான் நீங்க சேஞ்ச் ஆகணும் இல்ல. ம். நீங்க சும்மா இருந்தாவே சேஞ்ச் ஆயிடலாம். ஆயிடும். ஆமா, ஆட்டோமேட்டிக். அது ஆட்டோமேட்டிக்கா காலம் எல்லாத்தையும் மாத்தும்பாங்கல்ல. ஓகே. காலம் இததான் மாத்திருக்கு. ம். ம். ஆமா, அவருக்கு ஒரு மாற்றத்தை கல்யாணத்தை தான் பண்ணி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது நடக்குதா? நடக்கல. அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை படத்தை கொடுக்கணும்னு ஒவ்வொரு டைரக்டரும் ஆசைப்படுறான். ம். அது நடக்குதா? இல்ல. புரியுதுங்களா? காலம் தன் கடமையை செஞ்சிட்டு இருக்கு. ம். அவன் கடமையை அவனால செய்ய முடியல. ஓகே. அதனால நாம நினைக்கிறது என்னைக்குமே நடக்காதுங்க. ம். ம். ஏன்னா நமக்கு நல்லதுதான் நம்ம நினைப்போம். ம். ஆமா, ஆமா. அவனுக்கு எவனுக்காவது நல்லது நடக்குதா? நடக்காது. விஜய் போல ஒரு சிறந்த நல்லவன் உண்டா உலகத்துல? ம். ஆனா என்னாச்சு? 41 பேர் செத்ததுல இருந்து செத்து என்னாச்சு? அவர் பிளான் போட்டாரா? கண்டிப்பா ஒரு அப்ப யாரோட சதி? யார் செய்த சதி? புரியுதுங்களா? ஆனா சதின்னு நாங்க கண்டுபிடிச்சு சொல்லுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ம். ஆமா, அது அப்புறம் இப்பதான் ரீசெண்டாலாம் கேள்விப்பட்டேன்.
Okay. ஏதோ போய் மலையாளத்துல போய் ஒரு பெரிய மாந்திரீகரை பார்த்து ம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த 41 பேரை சாவடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணது வந்து பில்லி சூனியம் ஆவி வச்சு ஏவி விட்டு தான் அவங்களெல்லாம் கொண்டிருக்காங்க. சீரியஸா அது ரீசெண்டா இப்போ அங்க கட்சிக்குள்ளார பேசிட்டு இருக்கிற தகவலா வந்திருக்கு. ம் ஆமா இப்போ உண்மையாவே ஆனா இதை வந்து சிபிஐ கண்டுபிடிக்குமா? அதை கண்டுபிடிக்க முடியாது. எப்படி? புரியுதுங்களா? கண்டுபிடிக்க முடியாத சில விஷயங்களும் உலகத்துல இருக்குது. ம் ம் அதை புரிஞ்சுக்கணும். ஓகே. அதை புரியறதுக்கு இல்லாம நாம வந்து பண்றதுக்கு எல்லாத்துக்கும் அடுத்தவன் மேல காரணம் சொல்லிட்டோம், நம்ம மேல காரணம் பட்டு இருக்க ஏதோ ஒண்ணு நடக்குது, அந்த மர்மம் தெரிய மாட்டேங்குது. ஓகே. நம்மளும் கேரளா போய் அந்த மாந்திரிகனை கண்டுபிடிச்சு அவங்க பார்த்த இது என்னன்னா நம்ம படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஆமா, ஏன்னா உண்மையிலே மக்கள் சினிமா அரசியல் இருந்தாலும் ஆன்மீகம் இருந்தாலும் மாந்திரிகம்னு ஒரு பக்கம் தேடி போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லாமே ஈக்குவலா நம்ம நாட்டுல இருந்துகிட்டு தான் இருக்கு. எதுவுமே வந்து அதிகம் எதுவும் கம்மி அப்படின்னு நம்மளால எடை போடவே முடியாது. ஸோ ஆன்மீகம் இருந்தா அதுக்கு மாந்திரிகமும் கண்டிப்பா இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ நீங்க சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து எல்லாருக்குமே புரிய வச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் வந்து உங்க டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி பேசினதுக்கு தேங்க்யூ சார். பைத்தியத்தனமா பேசுறதெல்லாம் நல்ல பேச்சுங்கிறீங்க. நன்றி, வணக்கம்.